உளவியல் தேர்வு 22. குழு இயக்கம் என்பது குழுக்குள் ஏற்படும் மாற்றமே ஆகும் என்று கூறியவர் யார்? கிரன்ச் மற்றும் ரத்ஃபீல்ட். கோல்பெர்க்கின் வளர்ச்சி நிலைகளுள் இந்த நிலைகளில் குழந்தைகள் எந்த ஒன்றிற்கும் ஒரே ஒரு கருத்து இல்லை என்பதை அடையாளம் காண்பர். தனித்துவம் மற்றும் பரிமாற்றம். ஒரு மாத குழந்தையின் சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. நியோனேட். சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளின் முதிர்ச்சியை அடைவது என வரையறுத்தவர் ஹர்லாக். நிணநீர் மண்டலத்தின் அதீத வளர்ச்சியானது எந்த வயதுக்கு இடையில் பருவம் அடைகிறது? 11 முதல் 12 வயது. புதியதாய் பிறந்த குழந்தையிடம் காணப்படும் மனவெழுச்சியானது முதல்நிலை மனவெழுச்சி. கோட்பாட்டின்படி மனவெழுச்சி ஓர் அவசர செயல்பாடாக உயிரினங்களை சரியான செயல்களை செய்ய தயார்படுத்துகிறது. கானான் பேர்ட். என்பது புறத்தோயான மற்றும் பொருத்தமான படைப்பை உருவாக்கும் திறன் ஆகும். படைப்பாற்றல். என்பது ஒரு அமைப்பில் செலுத்தப்படும் விசையைக் குறிக்கிறது. அது அந்த அமைப்பின் கட்டமைப்பை அழிக்கும் அல்லது மாற்றும் தன்மையுடையது. மன அழுத்தம். பொதுவான வன்னடக்கம் மாதிரி ஆல் முன்மொழியப்பட்டது. ரைக் ஆண்டர்சன். WAIS என்பது உடன் தொடர்புடையது. நுண்ணறிவு. அக்கறை என்பது மறைமுக கவனம். இதை கூறியவர் வில்லியம் மெக்டூகல். செயல் நிறைவேற்றல் நுண்ணறிவு சோதனைக்கான ஓர் எடுத்துக்காட்டு. சொற்சாரா தனியால் நுண்ணறிவு. மனநலம் குறைபாட்டிற்கு சிகிச்சையளிக்கும் முறைகளில் ஒன்று அறிவுசார் சிகிச்சை. நிலைப்படுத்தப்படாத தூண்டல் இல்லாதபோது நிலைப்படுத்தப்பட்ட துலங்கலின் இறுதியான சிதைவு மற்றும் படிப்படியான மறைதல் என்பது அழித்தல். அறிதலை அறிந்துணர்தல் என்னும் கருது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜான் பிளேவெல். எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தைகள் ஒரு கட்டத்தில் அதிக சுயமரியாதை அல்லது குறைந்த சுயமரியாதையை பெறுகிறார்கள். தொழில் மற்றும் தாழ்வு மனப்பான்மை. கிளர்க் ஹல் உருவாக்கிய கற்றல் கொள்கை எது? வலுவூட்டல் கொள்கை. கீழ்க்கண்ட எவை உற்று நோக்குபவரின் தனிப்பட்ட தப்பெண்ணம் மற்றும் குறைபாட்டை குறைக்க உதவுகிறது? ஒளிப்பதிவு கருவி. சமநிலை என்ற வார்த்தையை உருவாக்கிய அமெரிக்க உடற்செயலியல் வல்லுனர் WB ஹானன். எந்த பருவத்தில் உடல் வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும்? குமரப்பருவம். ஜான் பியாஜேவின் குழந்தைகளின் நெறி வளர்ச்சி நிலை. அட்டானமி. அதிகாரப்போக்கு குறிப்பிடப்படும் வயது 5 முதல் 8 வருடங்கள். ஒழுக்க மேம்பாட்டிற்கான கோல்பெர்க் கோட்பாட்டின் ஒழுக்க குழப்பநிலை என்பதை எந்த படிநிலை குறிக்கிறது? படிநிலை 3. கீழ்க்கண்டவற்றுள் எந்த கூறானது கற்றலை சார்ந்தது அல்ல? கவனமின்மை. கீழ்க்கண்டவற்றுள் எந்த ஆளுமையின் புறத்தெரிவு நுண்தேர்வு வகையைச் சார்ந்தது? DAT. ஒரு திறமையான தச்சர் மரங்கள் அதன் வகைகள் பண்புகள் மற்றும் அவற்றை சிறந்த பண்புடையதாக உருவாக்குவதைப் பற்றி அறிந்திருப்பது அவசியமாகும் என்ற வாக்கியம் மறைமுகமாக எதனைப் பற்றி விளக்குகிறது? ஆசிரியர் மற்றும் கற்பித்தல் இரண்டும். குழந்தைப் பருவத்தில் ஆரம்பிக்கின்ற அறிவுசார் செயல்பாடுகளின் மாற்றத்தை உள்ளடக்கியது அறிவுத்திறன் என நம்பியவர் பியாஜே. செயல்சார் வழிகாட்டுதலானது நிலைகளின் 3. ராம் அனுபவிக்கின்ற விரும்பத்தகாத மன எழுச்சி வருத்தம் பயம் மற்றும் பீதி போன்ற பண்புகளை என்று அழைக்கின்றோம்? பதற்றம். கற்றல் அனுபவம் என்பது சார்ந்தவைகளாகும்? கற்பித்தல் மற்றும் கற்றல் சூழ்நிலை. உளவியல் தேர்வு 23.
ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதை சார்ந்தது? விருப்பம். மனித வளர்ச்சியில் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் ஜே.பி. வாட்சன். இயல்பான மேம்பாட்டிற்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் தேவையானதாகவும் உள்ள மனவெழுச்சிகளான நாட்டம், ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி போன்றது எந்த வகையை சார்ந்தது? நேர்மறையான மன எழுச்சி. ஹோல்பெர்க்கின் நன்னடத்தை வளர்ச்சிக் கோட்பாடானது டேஸ் என்பாரின் அறிவு வளர்ச்சிக் கோட்பாட்டை தழுவியது ஆகும். பியாஜே. WHO அறிக்கையின்படி மனநலக் கோளாறுகள் தடுப்பு டேஸாம் ஆண்டு வெளியிடப்பட்டது. 2004. குழந்தைகளின் நெறிப்பிறழ்வுக்கு டேஸ் உளவியல் காரணம் அல்ல. இடப்பெயர்ச்சி. வெர்னரின் நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு என்பது டேஸுடன் தொடர்புடையது. நுண்ணறிவு உள பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் டேஸ் ஆவார். பிராய்டு. பகுத்தல், தொகுத்தல், குறையறிதல், பரிந்துரைத்தல், அறிவுரை பகிர்தல் மற்றும் பின்தொடர் போன்ற உருப்படிகள் டேஸில் உள்ளது. நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல். அடைவுச் சோதனையின் நோக்கமானது கீழ்க்கண்ட எதை மதிப்பிட உதவுகிறது? உண்மையான அறிவு மற்றும் திறன் அடைதலை மதிப்பிட. ஒவ்வொரு நாடும் டேஸ் நபர்களை சரிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றது. இளம் குற்றவாளிகள். கீழ்க்கண்ட எந்த ஒரு கருத்து பிராய்டின் கூற்றுப்படி மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நனவு நிலைகளுக்கிடையேயான இயக்க செயலிலான ஆக்கப்படுவது ஆகும். ஈகோ. குழந்தைகளின் அறிவுசார் வளர்ச்சி குறித்து பியாஜே எத்தனை நிலைகளை குறிப்பிடுகிறார்? 4. டேஸ் என்பது இணைப்பைப் படிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும். இதில் ஒரு பராமரிப்பாளர் ஒரு குழந்தையை அந்நியரிடம் பல நிமிடங்கள் தனியாக விட்டுவிட்டு திரும்புவார்கள். விசித்திரமான சூழ்நிலை சோதனை. தேர்வு அழுத்தத்தை குறைக்க திறந்த புத்தக தேர்வு, தனிமுறை பயிற்சி அமைவு, கற்றல் வழிகாட்டிகள் மற்றும் வீட்டுப் பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் ப்ளூம். ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள உறவை விளக்கியவர் அரிஸ்டாட்டில். கல்வி கற்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடப்பகுதியில் ஊக்கப்படுத்தப்படும் ஒரு உந்து சக்தியாக விளங்குவது போட்டி மற்றும் கூட்டுறவு. நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்கும் என்பதை டேஸ் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. தலைவாழ். எரிக்சன் உருவாக்கிய கொள்கை டேஸ் ஆகும். உள சமூக வளர்ச்சி. குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு கீழ்க்கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்துள்ளது. சமூக மேம்பாடு, மனவெழுச்சி மேம்பாடு. டெர்மன் வகைப்பாட்டின்படி பேதையாக வகைப்படுத்தப்படுடைய நுண்ணறிவு ஈவு 40-50. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது கற்றலின் பண்பு அல்ல? பெரும்பாலான மக்களை வழிநடத்துவதற்கு தங்களை மேம்படுத்துவதில் அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்களின் பயன்களை நிரூபிப்பது அரசியல் உளவியல் தலைமையிடானது. கார்டன், ஆல்போர்ட் மற்றும் ஆர்.பி. கார்ட்னெல் எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள்? தனிக்கூறு. வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்று தவிர அனைத்தும் உள்ளடங்குகிறது? சுய அமைப்பு. கண்டுணர் திறன் இந்த நிலையில் மேம்படுகிறது. தொட்டு உணரும் பருவம். பொதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு ஈவு அறியப்பட்ட அளவு 70-80 வரை. தனிமனித ஆளுமையை வளர்க்க மன சுகாதாரம் மூலம் முயற்சி செய்கிறோம் என கூறியவர் தாமஸ் வி. மோர். மிகை புலக்காட்சி சார்ந்த நடத்தைகள் டேஸ் உளவியலின் கீழ் அமையும். இணை. முசோலினி டேஸ் தலைவராக பார்க்கப்படுகிறார்? சர்வாதிகாரி. வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றை தவிர அனைத்தும் உள்ளடங்குகிறது? சுய மதிப்பு. கண்டுணர் திறன் இந்த நிலையில் மேம்படுகிறது. தொட்டு உணரும் பருவம். மெதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு ஈவு அறியப்பட்ட அளவு 70-80. தனிமனித ஆளுமையை வளர்க்க மன சுகாதாரம் மூலம் முயற்சி செய்கிறோம் என கூறியவர் தாமஸ் வி. மோர்.
மிகைப்புலக்காட்சி சார்ந்த நடத்தைகள் உளவியலின் கீழ் அமையும். இணை. முசோலி தலைவராக பார்க்கப்படுகிறார். சர்வாதிகாரி.